ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டோட லாகின் பாஸ்வேர்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டோட லாகின் பாஸ்வேர்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. பிஎஃப் லாகின் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பர் ஹோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருப்பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஃபோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா யூஎன்ஏ நம்பர் கொடுக்குற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட யூஎன்ஏ நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா பார்த்து கிளியராக நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒன் டைம் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கொடுத்துற இடத்துல அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா பார்த்து கீழே இருக்கிற பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி எடுத்து நான் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருக்கு. ஸோ அந்த கேப்சா பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா எல்லாமே கிளியராக பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பாக எதுவும் என்ட்ரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஸோ கிளியராக பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அக்கௌண்ட்டோட உங்களோட அக்கௌண்ட் அதில் டிஸ்பிளேல ஓப்பன் ஆயிரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டில் என்ன கொடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புதிய பாஸ்வேர்டு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அதில் டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எனக்கு வந்துருக்கு ஓடிபி எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட்டோட நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட கம்ப்யூட்டர் மூலம் நீங்கள் எடுக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனி டைம்னாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். தேங்க்யூ.